ஆனந்தி வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவின்படி இந்த நடவடிக்கையானது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மற்ற நாடுகள், இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்பது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அமெரிக்கா சென்ற இந்திய மாணவரை நியூயார்க் விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் தான் இது. அது தொடர்பான வீடியோவை ஒருவர் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அதில் நியூயார்க் விமான நிலையம் சென்ற இந்திய மாணவர் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளால் ஒரு கைதியை போன்று விலங்கிட்டு தரையில் கிடத்தி அவரை அவமதிக்கக்கூடிய செயல், ஒரு தீவிரவாதியை போன்று நடத்தப்பட்ட செயல் தொடர்பான அந்த வீடியோ காட்சிகள் தான் வெளியாக இருக்கிறது. அதாவது அமெரிக்கா செல்லக்கூடிய இந்திய மாணவர்கள் விசா பெற்று செல்கிறார்கள். அங்கு செல்லக்கூடிய அவர்கள் என்ன ஆனந்தி வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அதிகாரிகள் கேட்கப்படும் போது அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது போன்ற சமயத்தில் ஏதேனும் ஒரு தவறு நடந்தாலும் கூட அவர்களுடைய விளக்கம் என்பது சரியாக இல்லாவிட்டாலும் கூட இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு என்பது அவ்வப்போது நடைபெற்று வருவதாக கூட ஒரு அதிர்ச்சி செய்தி என்பது வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விசா பெற்று அமெரிக்கா சென்ற இந்திய மாணவர் நியூயார்க் விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு அங்கிருக்கக்கூடிய அதிகாரியிடம் சரியாக விளக்கம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த மாணவருடைய கையில் விலங்கிட்டு அவர் தரையில் கிடத்தி மிக ஒரு கொடூரமாக அவர் அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒரு தீவிரவாதியை கண்டால் அதிக பாதுகாப்பு அதிகாரிகள் எந்த விதமான ஒரு யுக்தியை கையாள்வார்களோ அதே போன்ற பாணியை ஒரு இந்திய மாணவரிடமும் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். இது ஆனந்தி வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியது இந்த நிகழ்வு பொறுத்தவரையில் இது பேசப்படும் போது இது தற்போது அல்ல, அவ்வப்போது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அப்பாவி மாணவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உடனடியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இந்த விவகாரத்தை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து இது போன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாத வகையில் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகின்றது. பொதுவாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை டிரம்பின் உத்தரவுக்கு இணங்க ஒரு நாளைக்கு 3000 பேர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மிக தீவிரமான விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு நாளைக்கு 3000 பேர் வெளியேற்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் அமெரிக்கா முழுவதும் இது போன்ற சோதனைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய அதாவது அமெரிக்காவுக்கு வர ஆனந்தி வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி கொள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்திய மாணவர்கள் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற அப்பாவி மாணவர்கள் இது தீவிரவாதியை போன்று நடத்தப்படுவது என்பது எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது முழுக்க இந்த நிகழ்வு என்பது ஒரு இந்திய மாணவரை அவமதிக்கக்கூடிய செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மிக வலுவாக எழுப்பப்பட்டு வருகின்றது. ஆனந்தி.